இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மவனே, இந்நேரம் அந்த டிரைவர் பையன் நாம வச்ச நாட்டு வெடிகுண்டால வெடிச்சு பரலோகம் போயிருப்பான்ல. தெரியல சித்தப்பா. ஐயோ மவனே, அதை தெரிஞ்சுக்காம என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்குடா. வேணும்னா என் மருமக சந்திராவுக்கு ஒரு போனை போட்டு கேட்டுறவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சித்தப்பா. அவன் மண்டைய போட்டான்னு வைங்க, சந்திராவே சந்தோஷமா நமக்கு போன் பண்ணி சொல்லுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தப்பா. என்ன மவனே நீ சித்தப்பா கைய கட்டி போடுற? இந்த பாரு மவனே, அந்த டிரைவர் பையன் செத்தான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்ம சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடலாம்ல. என்ன மவனே, உன் முகத்துல ஏதோ அதிர்ச்சி தெரியுது, என்ன விஷயம்? அங்க பாருங்க. மவனே, இது அந்த டிரைவர் பையில கொள்ள சாப்பிடி சிறு வீட்டுல வச்சுட்டு வந்த வெடியாச்சு. அதேதான் சித்தப்பா. அது எப்படி இங்க வந்தது? அதான் மவனே எனக்கு தெரியல. அத பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல. அங்க பாரு, திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது யாரோ பத்த வச்சுட்டாங்க. இது சீக்கிரமா வெடிச்சிடும். வா மவனே, இங்க ஓடிடலாம். சித்தப்பா இங்க வழி இல்ல. ஐயோ ஐயோ. மவனே, நாம வச்ச வெடி நமக்கே வினைய வந்துச்சேடா. இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும். உங்க உதவி இல்லாம இந்த முத்துவேல் இங்க வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. எனக்காக பிளான் பண்ணீங்கல்ல, போய் என்னாச்சுன்னு பாருங்க. போங்க, போய் அடுத்து என்ன திட்டம் போடலான்னு உட்காந்து யோசிங்க. எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்னால இந்த ஷாக்ல இருந்து இன்னும் மீள முடியல, அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். எனக்கு தான் எதுவும் ஆகலல்ல, அப்புறம் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? வா, எல்லாரும் அங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா வாங்கிட்டு வந்த வெடிய உன் கையால வெடிக்கணும், அதுல இருந்து ஐ லவ் யூன்னு வரத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நடக்காம போச்சே. சரி, என் கூட வா. எங்க? நீ வா சொல்றேன். வா. வரே வா, ஐ லவ் யூ. சகல ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தல தீபாவளி. மாப்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இல்லத்தை நானே கட்டி கொடுக்கறேன். இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க மறுக்காம ஒத்துக்கணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் இந்த மனசு வராது. நீங்க இப்படி யோசிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன் மாப்ள நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இந்த வீட்டுக்காக, என் பொண்ணுங்களுக்காக, எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்க உயிரையே பலமுறை நீங்க பணைய வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது ரொம்ப சின்ன விஷயம்.
என் மேல நீங்க நிறைய மரியாதை வச்சிருக்கீங்க. மரியாதை மட்டும் இல்ல, நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க. ஆமா மாப்ள, உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப முடியும்? என் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லியாகணும். சொல்லுங்க, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஷோ ராஜா தான் யாருங்கிற உண்மையை சொல்ல போறாரா? தாத்தா ராஜா சேதுபதி உண்மையான பேரந்தான்னு சொன்னா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நான் தான். என் அம்மா தான் அபிராமி. பிரிஞ்சிருக்க நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். மாமாவை கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகத்தை பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அந்த இடத்துல நான் எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடந்துருச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்க எனக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்க மானத்தை காப்பாற்றணும், ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றணும். அதுக்காக தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு உங்க தொழில் வியாபாரம் எல்லாத்தையும் என்ன பார்த்துக்க சொன்னீங்க. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கவங்கள ஏமாத்திட்டு இருக்கின்ற குற்ற உணர்ச்சியில தான் நான் இருக்கேன். கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் இருந்தேன். அப்ப எதிர்பார்க்காம நடந்த விஷயங்களால கும்பாபிஷேகம் நடக்காம போயிடுச்சு. இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு தான் இப்போ உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னக்கா கேட்ட உடனே இவனை 4 அறை விட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடுவேன்னு பார்த்தா நீ அவன்கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்க? ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ வாய் மூடு. ஆமா, எப்பவே என்ன இப்படி திட்டிக்கிட்டே இரு. எத்தனை நாள் நான் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சிருக்கேன். ஒரு நாளாவது என்ன நம்பினியா? அப்பெல்லாம் என்ன லூசுன்னு நினைச்ச. ஆனா இப்ப பாரு, உன்னை இவன் முழுசா லூஸ் ஆக்கி வச்சிருக்கான்.